ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பானிபூரி ரெசிபி, தென் சின்னதாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஹாய், ஐம் ஷீலா ஃப்ரம் நெய்வேலி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த பிளான்டிங் கார்டனிங்னால் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ பக்கத்தில் வாக்கிங் போகிற இடத்துல இந்த பிளான்ட் இருந்தது, நல்ல ஒரு க்ரீனிஷாக இருந்தது. அதுக்குள்ளே இந்த தேன் வண்டு வேற போயிட்டு இருந்ததா. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இது காலையில் இல்லை, ஒரு ஈவினிங் போல் தான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப நாளாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். நடுவில் கடலூர் ஜியோ ஸ்மார்ட் பஸாருக்கு போயிருந்தோமா. ஸோ அங்கே இந்த பானிபூரி போட்டிருந்தாங்க. ரெடிமேட் பூரி மட்டும் ஆஃபரில் அடிக்கடி போடுவாங்கள்ல, அது மாதிரி 99 rupees போட்டிருந்தாங்க ஒரு பேக் 1 kg. ஸோ அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, எப்படியா இருந்தாலும் இந்த லீவ் டேஸ் எப்படியாவது தேவைன்னா பானிபூரியாவோ இல்லை மசாலா பூரியாவோ செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவங்கள நம்ம என்கேஜாக வச்சுக்கலாம்ல. டெய்லி நாங்கள் பானிபூரி எடுத்துக்க மாட்டோம். டெய்லினா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அப்படி கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்புறம் இங்கே இருக்கோம் அப்படின்றதுக்காக சரி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நான் அம்மாலாம் சேர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு பானி தண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு இதெல்லாம் தேவையான அளவு. நீங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் இந்த பானி தண்ணிக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புளியும் நம்ம அதில் சேர்ப்போம், கொஞ்சம் புளி தண்ணி. இதுதான் பானி ரெசிபி. ஸோ அடுத்தது நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா பூரி தான். ரெடிமேட் பூரி ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கும்ல. ஸோ அந்த பூரியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். போட்ட உடனே அது நல்லா உப்பி மேலே வந்துடும். உடனே எடுக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். ஏன்னா போட்ட உடனே எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே அமுங்கி போயிடும். ஸோ கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எடுத்த பிறகு கூட நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்க, அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அப்படியே உப்பியே இருக்கும். ஸோ இப்படி தான் ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த பூரிக்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2-3 உருளைக்கிழங்க மிக்சியில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க, பாயில் பண்ணி. அது கூடயே பச்சை பட்டாணியையும் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள் இதை போட்டு அதை நல்லா கையை விட்டு கிளறி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம பானி தண்ணி ரெடி, மசாலாவும் ரெடி, பூரியும் ரெடி. ஸோ பூரியை உடச்சி அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டு உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எங்கள் தம்பிக்கு கொடுத்து தான் ட்ரையல் பார்த்தோம். ஸோ அவனுமே சொல்லியிருந்தான் சூப்பராக வந்திருந்தது அப்படின்னு. ஸோ அப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த சிவன் கோயில் ரொம்ப பழமையான கோவில். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் இந்த அபிஷேகப்பாக்கம் பக்கத்தில் இருக்குது. கோவில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே போய் பக்கத்தில் உட்காந்தோம் அப்படின்னா அந்த ஒரு வைபை நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ சான்ஸ் கிடைக்கிது, தவளக்குப்பம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த கோவிலில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் தென் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். 2 days முன்னாடி ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் வீடியோவும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.